கலைஞர் ஒரு காவிய தலைவன் என்பது நாடறிந்த உண்மை. ஒரு கண்ணால் இயங்கி ஒரு சரித்திரமாகிவிட்டார் அந்த கலைஞர். இது உலகத்தில் ஆச்சரியமே. கலைஞர் 1953 ஏற்பட்ட ஒரு விபத்தில் கண் பார்வை அவருக்கு பாதிக்கப்பட்டது. மீண்டும் 1967 ஏற்பட்ட ஒரு கார் விபத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது மட்டுமின்றி ஒரு கண் பார்வையும் அவருக்கு பறிபோனது. 1971 பிறகு கருப்பு கண்ணாடியோடு ஒரு கண் பார்வையிலேயே அதிகாலை பொழுதிலிருந்து அதிசயிக்கத்தக்க ஆற்றலாய் எழுதவும் படிக்கவும் செய்து சாதனைகளையே சரித்திரமாக்கி விட்டார் அந்த கலைஞர். வாழ்க்கையிலும் அரசியலிலும் போராட்டங்களையே சந்தித்த கலைஞர் தன் மரணத்திலும் போராடியது மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தி உள்ளது. தான் அடக்கம் செய்வதிலே அந்த போராட்டமாய் கோர்ட்டுக்கு சென்று போராடி கோர்ட்டு மூலம் வெற்றி பெற்றுள்ளார். கலைஞர் ஒரு காலகட்டத்தில் அண்ணாவுக்கு வாக்களித்தார். அண்ணா, உங்களுடைய எதையும் தாங்கும் இதயத்தை எனக்கு தாருங்கள், அதை நான் எடுத்து வந்து உங்களுக்கு அருகிலே நான் அதை சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த காலத்திலே அந்த கலைஞர் சொன்னார். அதை இன்று செய்து இருக்கிறார். சொல்வதை செய்பவர் கலைஞர் என்பதை நிரூபித்து விட்டார். அவர்தான் கலைஞர்.